வெல்கம் டு ரத்னா தாட்ஸ். காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல. அப்படி சிரிக்க தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல. வாழ்க்கையை அடிக்கடி திரும்பி பாருங்கள். நீங்கள் அடைந்த வழிகளும் அதனை கடந்து வந்த வழிகளும் மிகுந்த நம்பிக்கையை தரும். உங்கள் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள். ஏனென்றால் மனநிலை மாறலாம், ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது. பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும், வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும், தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும், செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லாருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். காயப்படுத்தும் இதயம் கல்லாகத்தான் இருக்கும், ஆனால் காயம் தாங்கும் இதயம் எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். சமாதானம் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில்தான் சிலர் கோபத்தில் பேசாமல் இருக்கிறார்கள். ஆனால் அதிலும் கிடைப்பது என்னமோ ஏமாற்றம்தான். மனம் உடைந்து சிந்தும் கண்ணீர் துளிகளுக்கு மதிப்பு மிகவும் அதிகம். அதை மனிதர்களிடம் காட்டுவதை விட நீ வணங்கும் இறைவனிடம் காட்டிவிடு. மன ஆறுதல் பெறுவாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.